கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். 2026 ஆண்டு துவங்கி 4 மாதங்கள் நிறைவு பெற்று 5வது மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். இந்த வருடத்தினுடைய வாக்கு தத்தம் நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்தார் அப்படின்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆனால் 4 மாதம் முடிஞ்சு 5வது மாதம் துவங்கியும் கூட நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறலை. நாம் எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியல, இதுவரைக்கும் நடக்கலை அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை கண்டிப்பாக இருக்கும். எனக்குள்ளேயும் இருக்கும், உங்களுக்குள்ளேயும் இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன செய்யறது? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் கண்டிப்பாக மாற்ற மாட்டார். அவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தா நிச்சயமாக அதை நிறைவேற்றுகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அப்படி இருக்கிறப்போ இந்த 5 மாதம் ஆயும் இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஒரு தகப்பன் தன் மகனுக்கு அவன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அவன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார். அப்போ நாம் எதை கேட்கிறோமோ அதை கட்டாயம் கர்த்தர் நமக்கு தருவார். இந்த வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த ஆண்டு நிறைவேறும், அதில் மாற்றமே கிடையாது. இப்போ நானும் கூட ஒரு சில விஷயங்களுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் பண்ணேன். இந்த வாக்கு தத்தம் எனக்கும் தான். அப்போ நானும் ஆண்டவரிடத்தில் கேட்கறது உண்டு. ஆண்டவரே, நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நீங்கள் தரணும், எல்லாவற்றையும் நீங்கள் எனக்காக செஞ்சு முடிக்கிறவர், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தரணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக தருவார். அவர் தருகிற அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்கு இந்த வருடத்தில் என்ன ஒரு தேவை மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் ஜெபித்தது உண்டானால் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. மனசு விட்டுறாதீங்க, மனம் தளராதீங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் நிச்சயமாக ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிய தீர்வார். நீங்கள் என்ன விஷயத்தை குறித்து அவர்கிட்ட கேட்குறீங்களோ, என்ன காரியம் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, என்ன வேணும்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, அதை ஆண்டவரிடத்தில் கேட்குறத விட்டுறாதீங்க, மன சோர்ந்தும் போயிடாதீங்க. இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் நான் உங்களோட அன்புக்காக ஒரு வார்த்தையை சொல்கிறேன். தயவு செஞ்சு மன சோர்ந்துடாதீங்க. ஏன்னா அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் தப்பு இல்லை, அதற்கு ஒரு காலத்தை நியமித்து வச்சுருப்பார். அந்த காலத்தில் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார், அதில் மாற்றமே கிடையாது. வைராக்கியமாக இருங்க, தைரியமாக இருங்க. நிச்சயமாகவே இந்த 2026ஆம் ஆண்டு வாக்கு தத்தத்தின்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் அதை சுதந்திரிக்க போவது உண்மை. நீங்கள் கேட்கணும். அப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்? உரிமையோடு கேட்குறோம்ல. அம்மா கிட்ட உரிமையோடு கேட்குறோம்ல. சகோதரன்கிட்ட உரிமையோடு கேட்குறோம்ல. நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்களாங்கப்பா, ஏங்கப்பா கொடுக்கல? எனக்கு நீங்கள் ஒரு பேண்ட் ஷர்ட் நல்லதாக எடுத்துறேன்னு சொன்னீங்களா, ஏங்கப்பா எடுத்து தரல? எனக்கு ஒரு 2 வீலர் பைக் வாங்கி தரேன்னு சொன்னீங்களா, ஏங்கப்பா நீங்கள் வாங்கி தரல? நீங்கள் சொன்னீங்கன்னு தானே நான் கேட்டேன் அப்படின்னு அப்பா கிட்ட நம்ம உரிமையாக கேட்குறோம்ல. அதே உரிமையை நம் ஆண்டவரிடத்தில் இருக்குது நமக்கு. கேளுங்க. இந்த வருடம் பிறந்தப்போ 2026 பிறந்தப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் சொன்னீங்கல்ல. நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஏற்ற காலத்தில் நீங்கள் தரணும். ஏன் தாமதிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட போராடுங்க, மண்டி போடுங்க, நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். அன்பானவர்களே, அநேக விஷயங்களை கர்த்தர் நமக்காக செஞ்சுருக்கார்.
அப்போ இதையும் செய்கிறதுக்கு அவர் என்ன பண்ண மாட்டார், தாமதிக்க மாட்டார். ஆனால் அவர் தாமதிக்கிறாருன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் இந்த வருட கடைசிக்குள்ளாக அவர் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறும், அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்க போகிறேங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்கு குறித்து வச்சுருப்பார். உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் எப்பொழுதுமே யாரையுமே கைவிடுகிறவர் கிடையாது. பின்னால் ஒரு சிற்றாலயம் தெரியுதுங்களா, அதில் தான் நான் எப்பொழுதுமே அதுக்குள்ளே உட்கார்ந்து தான் ஆண்டவரோட செய்தி எடுப்பேன். இன்றைக்கி அந்த ஆலயத்தை காட்டணுங்கிறதுக்காக வேண்டி வெளியே நின்று இந்த செய்தியை கொடுக்குறேன். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிறு சிறு தவறுகள் பண்ணால் அதை நமக்கு சுட்டி காட்டி அதுக்கான ஒரு சின்ன ஒரு கடிந்து கொள்ளுதலை நம்ம மீது அவர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மை மன்னித்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தர். அன்பானவர்களே, எப்படி ஒரு தாய் தன்னுடைய மகன் என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அவனை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாளோ, அதுபோல் நம்ம இடத்துல என்ன குறை இருந்தாலும் அதை மன்னித்து நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். நிச்சயமாகவே இந்த புதிய வருடத்தில், அதாவது 2026 ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். 4 மாதம் ஆயிடுச்சுங்க, 5ஆவது மாதம் வந்துருச்சு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நினைவுகளை விட்டுருங்க. தைரியமாக இருங்க, ஆண்டவர்கிட்ட போராடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்யத்தான் போகிறார். உங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றத்தான் போகிறார். 2027 ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் சாட்சியுள்ளவர்களாக இருக்க போகிறீங்க. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசி. அன்பின் பரலோக பிதாவே, அருமையானது ஒரு காலை பொழுதுக்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் எதை கேட்கிறார்களோ அதை நீர் கொடுக்கிற கர்த்தர். மீனை கேட்டால் தகப்பன் பாம்பை கொடுக்க மாட்டான், அப்பத்தை கேட்டால் தகப்பன் கல்லை கொடுக்க மாட்டான் என்று நீரே சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி இந்த வருடத்தின் முதல் நாளில் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். நாங்கள் கேட்கிறோம். ஒருவேளை தாமதமாவது நன்மையானதாக இருக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏற்ற காலத்தில் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறதை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களையும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு தகுதியை நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.